Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பின்தங்கியிருப்பதாக சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ வலியுறுத்தியிருக்கிறார். புதுமண தம்பதி மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள சலுகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன மாதிரியான சலுகை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார்? சட்டப்பேரவையில இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய மதியழகன், நாடு சுதந்திரம் அடைந்த போது பீகார் மாநிலத்துடைய மக்கள் தொகையும் தமிழகத்துடைய மக்கள் தொகையும் ஒன்றாக இருந்தது. தற்போது பீகார் தமிழகத்தை காட்டிலும் 4 கோடி கூடுதலாக வந்துவிட்டார்கள். தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் நம்ம பாதிக்கப்படுகிறோம். மக்கள் தொகையை வைத்துதான் நிதி பகிர்வு போன்ற விஷயங்களை மத்திய அரசு செய்கிறது. எனவே முக்கியமான ஒரு வளமாக மனித வளம் என்பது இருக்கின்றது. பல்வேறு தொழில்களுக்கு வெளிமாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் வருகிறார்கள். எனவே இப்போது தமிழகத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அதை மாற்றி நாம் இருவர் நமக்கு மூவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வேண்டும் எனவும், மூன்றாவதாக குழந்தை பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் மூன்றாவதாக ஒரு குழந்தை பெற்றால் அவர்களுக்கு சலுகை கொடுத்தால்தான் குறிப்பாக இது போன்ற மக்கள் தொகையில் தமிழகமும் முன்னேறி வருவோம் என ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதுல தமிழக அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது முக்கியமான அரசு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் உன்னிப்பாக குறிப்பெடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அலுவலகத்திலும் இருந்து உன்னிப்பாக குறிப்பெடுத்திருக்கிறார்கள். இது குறித்த அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய வேண்டாம் என தமிழக அரசு கோரி வருகிறது. எனவே இந்த முக்கியமான கோரிக்கையை வழக்கமா பாத்தீங்கன்னா முதலெல்லாம் மக்கள் தொகையை குறைச்சிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். தற்போது மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. பாலா, மக்கள் தொகை அதிகரிக்கிறதே என்ற கவலை எழுந்தபோது குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதனை கட்டுப்படுத்தியது தமிழ்நாடு அரசு. தற்போது மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.